ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு திரை விமர்சனம். இன்னைக்கு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில நாம பார்க்க போற திரைப்படம் யமகாதகன். மூட நம்பிக்கைக்குள் சிக்கிய மக்களுக்கு மூளை அவ்வளவா வேலை செய்யாது. அவங்கள வச்சு யார் எதை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் சாதிச்சுக்கலாம். இதுதான் இந்த படத்தோட அவுட்லைன். பிரைம் ரீல்ஸ் பிக்சர்ஸ் சார்பாக கிருஷ்ணமணி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த படத்தில் வட்டக்கரா சதீஷ், கார்த்திக் ஸ்ரீராம், மனோஜ், ராஷ்மிதா இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. விக்னேஷ் ராஜா மியூசிக் பண்ணியிருக்கிற இந்த படத்துக்கு எல்டி சினிமோடோகிராஃபி பண்ணியிருக்காரு. கிஷன் ராஜ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. குடும்பத்துல மூத்த மகனா பிறந்தா அவங்க தான் நல்லது கெட்டதுக்கு முதல் ஆளா போகணும். குறிப்பா சொல்லணும்னா தங்கைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது, அம்மா அப்பா வாங்கின கடனை அடைக்கிறது, இப்படின்னு ஏகப்பட்ட கடமைகளும் பொறுப்புகளும் அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். இது பொதுவான விஷயம்தான். ஆனா வழக்கத்துக்கு மாறா இந்த படத்துல சொல்லப்படுற இந்த கிராமத்துல குடும்பத்துல மூத்த மகனா பிறந்த யாரா இருந்தாலுமே அவங்க திருமணம் பண்ணிக்கிட்டா கொஞ்ச நாள்லயே மரணம் அடைஞ்சிடுறாங்க. ஊர் கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லி அந்த மரணம் பற்றி காவல்துறைக்கு சொல்லாம இருக்கிறாங்க அந்த ஊர்ல இருக்கிற பெரியவங்க. இந்த மாதிரியான சம்பவங்களை காலம் காலமா நடந்துட்டு வர்றதால அந்த கிராமத்துல இருக்கிற மூத்த மகன்கள் எத்தனை வயசானாலும் திருமணம் பற்றி யோசிக்காமலே காலத்தை கடக்க வேண்டிய சூழல் ஏற்படுது. கிராமத்துல மூத்த மகன்கள் எத்தனை வயசானாலும் திருமணம் பற்றி யோசிக்காமலே காலத்தை கடக்க வேண்டிய சூழல் ஏற்படுது. இதுக்கான காரணம் கிராமத்துல வாழ்ந்து மடிந்த பாஞ்சாயி அப்படின்றவங்க கொடுத்த சாபம் தான் அப்படின்னு அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் நம்புறாங்க. அதே பாஞ்சாயிய மக்கள் வணங்கவும் செய்யறாங்க. இந்த நிலையில இதெல்லாம் மூட நம்பிக்கை, நாம கும்பிடுற சாமி நமக்கு கெட்டது செய்யுமா அப்படின்னு திருமணம் பண்ணிக்கிட்டு இந்த கிராமத்துல வாழ்ந்து காட்டுறேன் அப்படின்னு மூத்த மகன் கார்த்திக் ஸ்ரீராம் முன்னுக்கு வராரு. அந்த ஊர்ல இருக்கிற சாமியார்கள் பலரும் தம்பி நீ செய்யறது தப்புப்பா அப்படின்னு ரெட் அலர்ட் கொடுக்குறாங்க. இந்த நிலையில அவர் தான் காதலிச்ச ராஷ்மிதா ஹிவாரிய ஊர் எதிர்ப்பை மீறி திருமணம் பண்ணிக்கிறாரு. கார்த்திக் ஸ்ரீராம் பாஞ்சாய் சாபத்தை மீறி திருமணம் பண்ணிக்கிட்டு மகிழ்ச்சியான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு வராரு. இந்த நிலையில அவர் திடீர்னு ஊர் முச்சந்தியில இறந்து கிடக்கிறாரு. அவருடைய இந்த மரணத்துக்கு பாஞ்சாயுடைய சாபம் தான் காரணம் அப்படின்னு ஊர் மக்கள் நம்பினாலும் ராஷ்மிதாவோ தன்னுடைய கணவர் மரணத்துல ஏதோ மர்மம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்கான களத்துல இறங்குறாங்க. அதுல அவங்க வெற்றி பெற்றாங்களா இல்லையா, சாமியோட பெயரால நடக்கும் மர்ம மரணங்களோட பின்னணி என்ன அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. கிராமத்துல இருக்கிற சின்ன சின்ன தெய்வ வழிபாடுகள், அது ஒவ்வொன்றுத்துக்கும் பின்னால ஒரு சோக கதை இருக்கும். அப்படிதான் கிராமத்துல வாழ்ந்த பாஞ்சாயி அப்படின்ற ஒரு பெண், கைம்பெண்ணான இவங்க தனக்கு நேர்ந்த ஒரு கொடுமையின் காரணமா ஒரு சாபத்தை கொடுத்துட்டு போயிடுறாங்க. அவங்க எதுக்காக அந்த சாபம் கொடுக்குறாங்க, இதுதான் இந்த படத்தோட மைய கருத்து. இதுக்கு திரைக்கதை அமைச்சு ரசிக்கும்படி படத்தை கொடுத்திருக்காரு இந்த படத்தோட இயக்குனர் கிஷன் ராஜ். கார்த்திக் ஸ்ரீராம் இயல்பான நடிப்பால பாக்குறவங்களை அட்ராக்ட் பண்ணியிருக்காரு. குறிப்பா சொல்லணும்னா மூட நம்பிக்கைகளுக்கு மதிப்பு தர தேவையில்லை அப்படின்ற துணிச்சல், துணிந்தபடியே திருமணம் செய்து கொண்டு ஊர்ல கெத்தா வலம் வர்றது, சொந்த நிலத்தை மீட்டு விவசாயம் செய்ய முயல்வது, இப்படி சில. ராஷ்மிதா ஹிவாரி பளிர் நிறம், கலையான முகம், மலர்ந்த புன்னகை, பார்ப்பதற்கு ஒல்லியான தேகம், ரொமான்ஸ் காட்சிகள்ல ஈடுபாடு, அணிந்திருக்கும் ஆடைகள் மூலம் உடல் அமைப்பின் ஏற்ற இறக்கங்களை காட்டி கிரங்கடிப்பது மற்றும் கணவனை இழந்த பின் நடிப்பின் முதிர்ச்சின்னு அள்ளி தெளிச்சிருக்காங்க ஆடையோடு சேர்ந்து அழகான நடிப்பை. வட்டக்கரா சதீஷ் ஊர் மக்களுக்கு சொந்தமான வயல்வெளிகளை எல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து அவங்கள அதே வயல்ல கூலி வேலைக்கு பயன்படுத்துபவரா. அடுத்தது கார்த்திக் ஸ்ரீராமின் நண்பரா மனோஜ். மற்றும் படத்தில் நடிச்சிருக்கிற எல்லாருமே அவங்களோட நடிப்பால பார்க்குறவங்களை கவனிக்க வைக்கிறாங்க. இசையமைப்பாளர் விக்னேஷ் ராஜாவின் பின்னணி இசை, சாங் கம்போசிங் மற்றும் ஹரிஹர சுப்பிரமணியன், விஜய் இவங்களோட லிரிக்ஸ் படத்தின் இனிமை. சினிமோட்டோகிராஃபர் எல்டி
எளிமையான கிராமத்து இடங்களை அழகா காட்டியிருப்பதோடு நடிகர்களின் நடிப்பை இயல்பா காட்சிப்படுத்தியிருக்காரு அவரோட சினிமோட்டோகிராஃபியால. எடிட்டர் ராம்நாத், ஆர்ட் டைரக்டர் எம் பழனிக்குமார் உட்பட தொழில்நுட்ப கலைஞர்களோட பணி படத்தின் நிறைவு. மீண்டும் அடுத்த வாரம் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.